பார்த்தா மட்டும் போதாது, அது நமக்கு தொடர்ந்து அந்த நோயை சரி பண்ணாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? உணவு முறைகளை சரி பண்ணணும். உணவு முறையினால நம்ம இந்த விஷயங்களை சரி பண்ண முடியும். அதுக்கடுத்து உடற்பயிற்சிகள் கண்டிப்பா செய்யணும். உடற்பயிற்சிகள் கண்டிப்பா செய்யறதுனால இந்த நோய் சரியாகும். அதுக்கடுத்து மனநிலைகள் நம்ம சரியா வச்சிருந்தா தான் இந்த நோய்கள் சரியாகும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கடைசியா நம்ம மாத்திரை மருந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஷியோல நீங்க ஃபாலோ பண்ணினா தான் இந்த சுகருடைய விஷயங்களா போகும். நான் ஒரே ஒரு பயிற்சியை மட்டும் நான் இப்ப இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு சொல்லித்தரேன். அது ரொம்ப எளிமையானது, எல்லாரும் பார்த்து பழகுங்க. ஃபர்ஸ்ட் கபாலபதி. இந்த வயிற்றுக்கான பயிற்சி. இந்த மாதிரி 2 துவாரத்திலையும் சளி சிந்துற மாதிரி காற்றை வெளியே விடுங்க. இது ஒரு மெத்தட். அதுக்கடுத்து இந்த கைகளை இது மாதிரி வச்சுட்டு இது ஒரு மெத்தட். அதுக்கடுத்து வாய் வழிய ஊதி, இது ஒரு முறை. 4வது முறை மூக்கு வழியை இழுத்து வாய் வழியே விடணும். இது மாதிரி 4 இருக்கு. இந்த 4 செய்யும் போல உங்களுடைய வயிறுடைய கணையம் என்று சொல்லக்கூடிய இந்த நாளமில்லா சுரப்பிகள் வந்துதான் இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அட்ரினல் பேங்க்ரியாஸ் என்று இருக்கக்கூடிய அந்த நாளமில்லா சுரப்பிகளை நன்கு இயக்கக்கூடிய ஒரு பயிற்சியா இருக்கு. இப்ப இதே இது உங்களுக்கு பாருங்க, ரொம்ப ஒன்று நல்ல முறையில உங்களுக்கு இதை செய்து காட்டுறேன். பாருங்க, இது 1, 2 துவாரத்திலையும் இது 2வது முறை. 3வது முறை இப்படி வாய் வழியா காற்றை எல்லாமே வெளியே விடணும். வயிறு கண்டிப்பா உள்ள போகணும். 4வது முறை மூக்கு வழியை இழுத்து வாய் வழியா காற்றை வெளியே விடணும். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா 98 94 68 55 0 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தெளிவு பண்ணிக்கோங்க. வணக்கம், நன்றி.